ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான பூண்டு தோசை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பூண்டு தோசை செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு தோசை அப்படிங்கிறதால கொஞ்சம் அதிகமாக பூண்டு சேர்த்துக்கலாம். பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது தோசைகள் சூடாயிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி தோசையை வேக வச்சுக்கலாம். தோசை நல்லா வெந்துடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருந்த பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டு பேஸ்ட்டை எல்லா பக்கமும் இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். இப்போ பூண்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சூப்பரான பூண்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. பூண்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.